பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 37வது அதிகாரம் 31வது வசனம், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். எசேக்கியா ராஜாவினுடைய நாட்கள்ல சனகரிப்பு படையெடுத்து வந்த பொழுது மிகுந்த கலக்கத்தின் மத்தியில எசேக்கியா ஆண்டவரிடத்துல போய் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமா இந்த பதிலை கொடுக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற அந்த பதில்ல ஒரு வார்த்தை தான், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள். இந்த படையெடுப்புல உங்களை மிகுந்த கஷ்டப்படுத்துற இந்த சூழ்நிலையில உங்களை எதிர்க்கும்படியா எதிராளிகள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களை மேற்கொள்ள போவதில்லை. ஆனால் இந்த கடின காலத்துல மீந்து இருக்கிறவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இன்றைக்கு ஏதோ சில ஆபத்தில் இருந்து, சில சூழ்ச்சிகள் இருந்து உங்களை கவ்விக்கொள்ள நினைத்த ஏதோ சில போராட்ட காலங்களிலிருந்து நீங்க மீண்டு வந்திருக்கிறீங்க. You have been rescued. ஒருவேளை சில இடத்துல நான் மிகுந்த இந்த கடன்ல போக இருந்தேன், இனி இந்த கடன்ல இருந்து தப்பி மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் தான் இருக்குது, எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சத்துல நான் நல்லா வந்துருவேனா? யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆண்டவருடைய பார்வையில உங்ககிட்ட என்ன கொஞ்சமா இருக்குதோ, இந்த நாள்ல உங்க கரத்துல என்ன கொஞ்சமா இருக்குதோ, என்கிட்ட இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம், எனக்கு இருக்கிற பலன் கொஞ்சம், என் கரத்துல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம், எதுவா இருந்தாலும் அப்பா இடத்துல சொல்லுங்க. உங்க சமூகத்துல விதைக்கிற ஆண்டவரே, கொஞ்சத்துல விதைக்கிற, இன்னைக்கு உங்க கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்து தப்பி இருக்கிறதுல ஆண்டவரே, என் விசுவாச நம்பிக்கையில மீந்து இருக்கிற ஆண்டவரே, கொஞ்சம் தான் இருக்குது, கவலைப்படாதீங்க. கடைசி வரை, கடைசி மூச்சு வரை விசுவாசத்தோடு ஓடத்தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த விசுவாச பிரயாணத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்குது, அதை தேவ சமூகத்துல விதைங்க. உங்க நம்பிக்கையை தேவ சமூகத்துல விதைங்க. நீங்க கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. வசனத்தை நீங்க பலப்பட கீழே வேர் பற்றுறீங்க. யாருடைய வாழ்க்கை அலங்காரமாய் ஆசீர்வாதமா மேல வரும் தெரியுங்களா? அவங்க எந்த அளவுக்கு வசனத்துல வேர் பற்றி இருக்கிறாங்க. How much I am rooted in my word. ஆண்டவருடைய வார்த்தையில நான் எவ்வளவு ஆணி வேராய் போயிருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம், சரீர சுகம், உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு வேர் பற்றி இருக்கிறீங்க. How much you have taken root in God's word. இன்றைக்கு முடிவு செய்யுங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கொஞ்சம் பலத்துல மீந்து இருக்கிற இந்த நம்பிக்கையில உங்க வார்த்தையில பலப்பட போற, விசுவாச அறிக்கைகளை செய்ய போற. ஆண்டவர் பாதத்துல எப்பொழுதும் தேவ சமூக சொல்லுங்க, கர்த்தர் என்னை உயர்த்திடுவார், கர்த்தர் கரத்தில் இருக்கிறேன், அவரை அலங்காரமான கீடம் ராஜ முடியுமா வைப்பார், கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசமான நம்பிக்கையான அறிக்கைகளை, தேவனுடைய வார்த்தைகளை பலத்தோடு சொல்லிக்கொண்டே இருக்கேன். நீங்க கீழே வேர் பற்றுவீங்க. இதோ ஒரு சில மாதங்களுக்குள்ள உங்களுக்குள்ள கனிகள் புறப்பட போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். உங்க தொழிலை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை பெற்றெடுக்க போறீங்க. ஆண்டவர் கனி கொடுக்கிற காலத்துக்குள்ளாய் உங்களை கொண்டு வருகிறார். ஆசீர்வாதமான மழை உங்களை சந்திக்கிற காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறீங்க. அதற்கு ஒரே காரியம், வசனத்துல வேர் பற்றணும். ஆண்டவரே, உங்க வசனத்தை நான் இன்னும் அதிகமா பிடித்து கொள்ளுவேன், அதுல வேர் பற்று. ஆண்டவரே, நீங்க எனக்கு கனி கொடுக்கிற காலத்துக்குள்ளாய் கொண்டு போவீங்க. ஆசீர்வாதத்தின் மழை என்னை சந்திக்கோ. தேவனுடைய சமாதானம், தேவனுடைய கிருபை உங்களை பலப்படுத்தோ. என்ன மீஞ்சு இருக்குதோ, எது மீதமா இருக்குதோ, அது தேவ சமூகத்துல விதைங்க. ஆண்டவருடைய வார்த்தையில பலப்படுங்க. நீங்க கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.